வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பென்ஷனர் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா, மைக்ரேட் ஆனவங்களும் சரி மைக்ரேட் ஆகாதவங்களும் சரி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் சரியான முறையில் கொடுக்கணுன்னாக்கா உங்களோட பென்ஷன் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ஸோ அது எதனாலன்னு சொல்லிட்டோம், அது ஸ்டாப் ஆகாமல் வரணுன்னாக்கா நம்ம எந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை கால் பண்ணுறதோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட பென்ஷன் எதனால் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி, ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனவங்க உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் வச்சு தான் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமே தவிர உங்களோட ஒரிஜினல் பிபிஓ நம்பர் இபிபிஓ நம்பர், அதாவது ஒரு சில நம்பரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிபிஓ நம்பர் வச்சு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. அது கொடுத்தாச்சுனாக்கா ஸ்பர்ஸுக்கு போகாது. ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பரும் உங்களோட ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ ஆதார் ஆத்தென்டிகேஷன்லேயும் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ஜீவன் பருமான் ஆப் மூலிமா, ஆதார் ஃபேஸ் ஆர்டி மூலிமா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது ஸ்பர்ஸோட பிபிஓ நம்பரில் ஆதார் ஆத்தென்டிகேஷனில் பண்ணி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கும்போது இதில் ஜீவன் பருமான் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்க்ளைமரில் இந்த மாதிரி ஸ்பர்ஸ் பிசிடிஏ பென்ஷனர் சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ஸ்பர்ஸுக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஸோ இங்கே உங்களோட பேங்க்கோ இல்லை டிபிடிஓவோ மென்ஷன் ஆகிருக்குன்ற பட்சத்தில் அது எந்த ஏஜென்சி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சேரலை. அதனால் உங்களோட பென்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பென்ஷனர் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பென்ஷனர் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது யார் நம்மளுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம இன்னுமே இருக்கோம் அப்படின்ற உறுதிப்படுறதுக்கான செய்கை தான் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது. நம்மளுக்கு யார் பென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்லணுமே தவிர யார் நம்மளோட அக்கௌண்ட் டீலிங் பண்ணுறாங்களோ, இப்போ உதாரணமாக எடுத்துக்கினாக்கா இந்த சிபிபிசி பேங்க்குக்கு நீங்கள் வாழ்வு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகிட்டீங்களோ நீங்கள் சிபிபிசி பென்ஷனாக இருந்தால் நீங்கள் பேங்க்கில் தான் கொடுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்கலாம். உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி யாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இதில் 2 விதமாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனவங்க ஒரு பக்கமும் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகாதவங்க இன்னொரு பக்கமும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகணுனாக்கா நீங்கள் சிபிபிசி பென்ஷனராக இருக்கலாம், இல்லைனா டிபிடிஓ பென்ஷனராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட யார் பிடிஏஓ, அதாவது பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்பர்ஸில் மட்டும்தான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் சிபிபிசிக்கோ இல்லை டிபிடிஓக்கோ கொடுத்தாக்கா உங்களோட பென்ஷன் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ஸோ உங்களோட யார் பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்பர்ஸில் யாரெல்லாம் மைக்ரேட் ஆகிட்டீங்களோ நீங்கள் கண்டிப்பாக 100% ஸ்பர்ஸோட பென்ஷனரு நீங்கள் பேங்க்லேயோ இல்லை டிபிடிஓவில் போட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. உங்களோட ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கண்டிப்பாக டிஸ்க்ளைமரில் ஸ்பர்ஸ் பிசிடிஏ பென்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணும்போதும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்சன் தான் செலக்ட் பண்ணணும். லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறது வீட்டிலேருந்தே மொபைல்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தே நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்தே நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் உங்களோட எந்த டியூ டேட்டோ அந்த டேட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி வந்தாலும் நான் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி மாத பென்ஷன் வந்ததில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் கம்மியான அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கம்மியான அமௌண்ட்டு ஏன் வந்திருக்குனாக்கா 2 காரணம். எங்கிட்ட பேசுனவங்களுக்கு வரைக்கும் அவங்களோட டேட்டா நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 காரணத்தினால அவங்களுக்கு பென்ஷன் கம்மியாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அவங்களோட 15 வருஷம் கம்யூட்டேஷன் டிடக்ஷன் அமௌண்ட் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு ஃபுல் பென்ஷன் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்யூட்டேஷன் டிடக்ஷன் அமௌண்ட் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு, மறுபடியுமே கட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அமௌண்ட் இதுக்கு முன்னாடி 15 வருஷம் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு 15 வருஷம் வரைக்கும் எந்த அமௌண்ட் கட் ஆகிடுச்சோ
அந்த அமௌண்ட் வந்து மறுபடியும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எப்போ கிரீவன்ஸ் போட்டு அதோட ப்ராசஸ் நடக்குதோ அப்போ வந்து இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் நம்ம போடும்போது எப்போ கிரீவன்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோமோ அந்த டைமில் இன்னொரு வீடியோ போடலாம் இதை பற்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அதிகமாக, அதாவது இன்கம் உங்களுக்கு தனிநபர் வருமானம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பென்ஷன்லேருந்து டேக்ஸ் வந்து கட் ஆகலாம். ஸோ யாரெல்லாம் இது வந்து பேன் கார்டு அப்டேட் பண்ணலையோ உங்களுக்கு தான் இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கட் ஆகிருக்கும். பேன் கார்டு அப்டேட் ஆனவங்களுக்கு வருமானத்தோட தனிநபர் வருமானத்தோட அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் தான் டேக்ஸ் கட் ஆகும். இல்லை எனக்கு வந்து சிங்கிள் பென்ஷன் தான் கிடைச்சிட்ருக்கு, மாதமான 20,000 தான் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தனிநபர் வருமான விலக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதுனால பென்ஷன் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கட் ஆகாது. நீங்கள் பேன் கார்டு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாக்கா ஸ்பர்ஸில் பேன் கார்டு அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் கட் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் பேன் கார்டு அப்டேட் பண்ணணுமோ இல்லை இது வரைக்கும் பண்ணாது இருக்கீங்களோ என் மூலயமா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் பண்ணி அதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அக்கம் பக்கத்தில் இ-சேவை மையத்தில் போய்ட்டு பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணும்போது கிளியராக பண்ணிங்க. அது வந்து உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து ஒரு சில எரர் எல்லாம் வரும். ஸோ அந்த எரர் எல்லாம் கிளியராக பண்ணிவிட்டு அவங்கள வந்து அப்டேட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அதே போல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி வாங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.